டிஸ்போசபிள் கார் கிட். அதாவது நம்ம வாகனத்தில் சீட்டு, ஸ்டியரிங், அடுத்து கியர் லிவர் இந்த இடங்களில் கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, நம்ம கேரேஜில் கொண்டு உடச்சில அவங்க இந்த மெக்கானிக் இந்த சீட்டில் இருந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணச்சில் அவங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் உள்ள கிரீஸோ இல்லை அவங்க கையில் இருக்க கிரீஸு அது நம்ம வண்டி சீட்டை அழுக்காக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஸ்டியரிங்லேயும் அதேமாதிரி தான் ஒரு மாதிரி இந்த கிரீஸ் ஆகக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டாவது வண்டி ஓட்டச்சில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிஸ்போசபிள் கார் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதை தவிர்க்கலாம், கிரீஸை தவிர்க்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, இதேமாரி ஒன்று போட்டீங்கன்னா இந்த வெளியே உள்ள டஸ்ட்டு உங்கள் டயர் சீட் வண்டியில் உள்ள சீட்டில் படாமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீல் பேலன்சிங் அண்ட் வீல் வெயிட்ஸு. வீல் பேலன்சிங் எதுக்காக வீல் பேலன்சிங் செய்யணும்னா, ஒரு 100-110க்கு மேலே போச்சில் ஸ்டியரிங் கடன்னு வெட்டும். அந்த இதுக்கு நம்ம இந்த வீல் பேலன்சிங் செய்யணும். வீல் பேலன்சிங் தான் உங்களுக்கு அந்த கடன்னு ஸ்டியரிங் வெட்டக்கூடியது தீரும். இப்போ அதே நேரம் காற்று குறைவாக இருந்தாலும் அப்படி வரும். முதல்ல காற்று செக் பண்ணிடணும். சின்ன வாகனங்களுக்கு 32 பிஎஸ்ஐயும் கொஞ்சம் எஸ்யூவிக்கு 35 பிஎஸ்ஐயும் வைக்கணும். இதுதான் வீல் வெயிட். இதில் 3 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டிக்கர் டைப்பு. இது ரிம்முக்கு உள்பக்கம், அதாவது அலை வீல் இருக்கக்கூடிய வண்டிகளில் உள்பக்கம் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர். இது அலை ரிம்முக்கு வெளிப்பக்கம், அதாவது ரிம்முக்கு வெளிப்பக்கம் இந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இது சாதா நம்ம அந்த இரும்பு இருக்குல்ல, இரும்பினால் செய்யப்பட்ட ரிம்முக்கு நம்ம வீல் சைடில் தட்டி நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணி தட்டி ஏற்றும், அப்படி ஓட்டக்கூடியது. இதுக்கு என்ன வித்தியாசம், இந்த கிளிப்பு வித்தியாசங்கள் பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் பெரிய கிளிப்பாக இருக்கும், இது கொஞ்சம் சின்ன கிளிப்பாக இருக்கும். இப்போ இது 30, உங்களுக்கு 40 வேணும்னா இதில் 40 கிராம்னு இட்டிருக்கும். அதே மாதிரி 40 கிராம் செலக்ட் பண்ணி அதில் ஃபிட் பண்ணணும். இது 60 ஸ்டிக்கர் டைப் 60 வரும். 60ல் இது கட் பண்ணது. இப்போ நமக்கு 15 போதும்னா இந்த 5 கிராம் ப்ளஸ் 10 கிராம் இதை கட் பண்ணி நம்ம அதில் ஒட்டணும். இந்த வீல் வெயிட்னால நமக்கு இன்னும் நிறைய யூஸ் உண்டு. என்னென்னா, இப்போ டோர் லாக் ஏதாவது நாசம் ஆகிட்டுன்னா இந்த ஸ்டிக்கரை இலக்கிக்கிட்டு அந்த டோருக்கும் அந்த லாக்கு ஃபிட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கும் சேர்த்து ஒட்டி விட்டால் போதும். ஸ்டிக்கரை சும்மா இலக்கி எடுத்துட்டு அதில் ஒட்டலாம். அதே மாதிரி நம்ம டிக்கியும் அதே மாதிரி தான். அதாவது ட்ரங்கு சரியாக அடையாமல் இருந்து லாக்கு நாசம் ஆகிட்டுனா அதுவும் அதே மாதிரி தான். அந்த இதில் பாதியை டிக்கியிலையும் பாதியை இந்த பக்கத்தில் வச்சு ஒட்டி விட்டால் போதும். அது அப்படியே ஆடாமல் இருக்கும், ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி பானட்டுக்கும் அதேமாரி தான். பானட் லாக்கு சரியாக அடையலைன்னா பானட்டுக்கும் சைடில் மக்காடு இருக்குல்ல, இந்த 30 வரைக்கும் பானட்லேயும் இந்த 30 வரைக்கும் மக்காடில் வச்சு ஒட்டி விட்டால் போதும். அது ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ மக்காடு பானட்டு போயிட்டுருக்க சில நேரம் திறக்க வாய்ப்பு இருக்குது.